நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் செக்ஷனில் 520 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 520ன்றது நம்மளோட ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட சேர்ந்த பண வரவுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர். ஸோ 520 டைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு இது ஜீபு காயின் கூட தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க 3 நம்பரில் சென்டரில் இருக்க நம்பர் 520. ஏன்னா 520 வந்து நல்ல பண அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்குற ஏஞ்சல் நம்பர், ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் கூட இருக்க நம்பர். ஸோ 520 மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் கார்ட்ஸ் இந்த கனெக்ஷன் வந்து என் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக ஏற்படுத்துகிறப்போ நான் வந்து வேறு எந்த இதுக்கு கமெண்ட்ஸ் பார்க்குறனோ இல்லையோ, ஏஞ்சல்ஸ் மெசேஜ், டாரட் மெசேஜ், சாய்பாபா ரீடிங் மெசேஜ்களை வந்து எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். ஏன்னா எனக்கும் வந்து உங்கள் கூட அந்த டீப்பர் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ரீடிங் பண்ணுறேன், என்னை பார்க்க வரீங்க ஒருத்தங்க அப்படின்னா அந்த பெட்டர் கனெக்ஷன்ஸ் தான் நமக்கு பெட்டர் ரீடிங்கை கொடுக்கும். அதனால தான் இந்த இடத்துல இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களை ஆக்டிவாக இருக்க சொல்கிறதுக்கு உண்டான ரீசன். ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 24ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளோட ரேக்கி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்தோட ரேக்கி கிளாஸ் இது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ இந்த லிங்க்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, அது த்ரூவாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரேக்கி வந்து அது வந்து வேர்ட்ஸே இல்லை, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான மாற்றங்களை உங்களோட லைஃப்பில் கொடுக்கும். ஃபேமிலியில் ஒரே ஒரு பர்சனாவது வந்து ரேக்கி கற்றுக்கிட்டு உங்களோட ஹஸ்பண்ட்க்கு, குழந்தைங்களுக்கு, இல்லை ஹஸ்பண்ட் கற்றுக்குறாங்கன்னா ஒய்ஃபுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்களோட வீட்டுக்கு, உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஹீல் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்டே தான் கடவுள் படைச்சு தான் அனுப்பிச்சிருக்காரு எல்லாத்துக்குமே. ஆனால் அந்த எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்ணாமல் அதை ஹீல் பண்ணிக்காமல் பிரச்சனைக்குள்ளே மட்டுமே நம்ம உருண்டுட்டு இருக்கோம், சொல்யூஷன் சைடு பார்க்க போகாமல். ஸோ அந்த சொல்யூஷன் சைடை பார்க்கறதுக்கு ரேக்கி ஹீலிங் வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் வந்து இவ்வளோ ரேக்கி பற்றி பேசினேன், நீங்கள் 24 மணி நேரம் பேச சொன்னீங்கன்னா கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் அது காட்டும் எனக்கு. நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களாலேயே அதுக்கு வந்து ஒன்றும் பெருசாக பிடிப்பு இருக்காது. அந்த ஒன்ஸ் ரேக்கி கற்றுட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரி ஆகிடுவீங்க, நீங்களும் வந்து பல பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த ஹைப் உங்ககிட்டே தானாக வந்துடும். எனக்கு ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு கால்ஸ்லையோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ்லஸ்லையோ இல்லை எனக்கு பர்சனலாகவோ இல்லை ஆஃபீஸ் நம்பருக்கோ வந்து ரேக்கி கற்று முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அவ்வளோ ஒரு மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து அவங்களோட கிராட்டிடியூட் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக மேம் எனக்கு இது நடந்தது. இப்போ நேற்று ஒரு கால் பேசினேன், அவங்க பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க வந்து நான் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் மேம், எனக்கு கடன் பிரச்சனை அவ்வளோ இருந்துச்சு. அந்த கடன் பிரச்சனை அப்போல்லாம் வந்து என் மைண்டுக்குள்ளே 100 பேர் வந்து சேர்ந்து ஒரே டைமில் பேசினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் என் மைண்டு கண்டினியூஸாக இருக்கும். சரியான தூக்கம் இருக்காது, டென்ஷனாகவே இருப்பேன், சரியாக சாப்பிட மாட்டேன், என்னோடய ஃபேஸ் எல்லாம் வந்து ஒரு முகக்கலையே இல்லாமல் போயிடுச்சு. பட் இந்த ரேக்கிக்கு அப்புறம் நான் 1 மாதம் தான் மேம் தொடர்ந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணி பண்ணினேன். இந்த 1 மந்தில் வந்து நீங்கள் எனக்கு இவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க, எனக்கு அவ்வளோ மாற்றங்கள், ரொம்ப லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது, நான் ரொம்ப அழகாக இருக்கிறத நான் உணர முடியுது, என்னால் கடன் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா தீர்றதுக்கு உண்டான அமைப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு நேற்று வந்து என்கிட்ட டாரட் ரீடிங்கில் கேட்கறதுக்கு கேள்வியெல்லாம் பெருசாக கிடையாது, இந்த சொல்லணும் என்கிட்ட டைரக்டான்றதுக்காக மட்டுமே பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நடந்தனால டக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட வீட்டுக்குள்ளே ரேக்கியை கொண்டுட்டு வாங்க. யூனிவர்சல் எனர்ஜி நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்குள்ளே வர்றப்போ பெரிய மாற்றங்களை வந்து கொண்டுட்டு வரும். இந்த மாதிரி என்னோட இன்டென்ஷன் என்னென்னா, இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ரேக்கியை கொண்டுட்டு போகிறப்ப இந்த நம்மளோட உலகமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கும். நம்மளால் அடுத்தவங்களுக்கு பெரிய தொந்தரவு வந்து நம்ம பண்ண மாட்டோம், நம்மளும் நல்லா வாழ்வோம், அடுத்தவங்களையும் நல்லா வாழ விட்டுருவோம். ஸோ இந்த நம்மளோட நாடே வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரியாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு வந்து மாற்றத்தை ரேக்கினால் கொடுக்க முடியும். இது 100% நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ ரேக்கி நீங்கள் கற்று பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அங்கே வந்து சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்களாக வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு வருவீங்க. நான் வந்து திருப்பி உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே படாது.
அப்போ பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லிங்க்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்க ஒரு சின்ன சிம்பிளான ஒரு லிங்க் தான். அந்த லிங்க் த்ரூ நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எதுவுமே கால் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே அது ஜாயின் பண்ண முடியல தெரியலன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் கால் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன நான் சொன்ன டீட்டெயில்ஸ் பத்தலை, இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஆஃபீஸ் நம்பரில் கேளுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் கிளாஸில் இருக்கும், 3 days கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸஸ் முடிஞ்சிடும். நான் உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ஒவ்வொரு மந்த்தும் ஃபாலோ அப் செஷன் வச்சுட்ருக்கேன். இந்த ஃபாலோ அப் செஷனுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இந்த ஃபாலோ அப் செஷன் எதுக்காக கொடுக்குறேன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு ரெக்கி கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெய்லியும் உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ரேக்கியை கொண்டுட்டு வர தான் பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் ஏற்படும். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்க, கற்றுட்டு சில நாள் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, 1 மாதம் 2 மாதம், அதுக்கப்புறம் அப்படியே அழுங்காமல் விட்டுருவாங்க. ஏதோ வேலை இருக்குது, பிஸியாக இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கப்போ நம்ம வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நமக்கு பிரச்சனைனா தான் இதுக்குள்ளே போவோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தாலும் சரி ரெக்கி பண்ணுங்கள். அது இன்னும் உங்களோட லைஃப்பை பெட்டராக கொண்டுட்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த நடுவில் பிரேக் பண்ணுறாங்கல்ல, அது பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மந்த்லி ஒன்ஸ் ஃபாலோ அப் செஷன் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஃபாலோ அப் செஷனில் வந்து நீங்கள் திருப்பிங்க 4-5 நாள் பண்ணாமல் விட்டீங்கனாலும் அது நான் ஹீலிங்கோட சேர்த்து தான் உங்களுக்கு ஃபாலோ அப் கொடுப்பேன். அப்போ திருப்பி உங்களோட எனர்ஜியை நல்லா சென்ஸ் பண்ண முடியும். திருப்பி பேக் டு ரேக்கிக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து என் கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜீல் ஹீலிங்கோட ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருப்பீங்க, குரூப்புக்குள்ளே இருப்பீங்க. ஒவ்வொரு மந்த்தும் நம்ம ஜூமில் வந்து பர்சனல் மீட் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ எங்கேயுமே உங்களோட எனர்ஜியை பிரேக் பண்ண விட மாட்டேன். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, இந்த மந்தோட ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. நீங்கள் நினச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கிறேன்ல, 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன்ல, அந்த டைமில் உங்களோட ஒரு சின்ன வேண்டுதல் மனசில் நினச்சிக்கோங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நினச்சிக்கோங்க, உங்களோட இஷ்ட தெய்வம் நினச்சிக்கோங்க, உங்களோட குலதெய்வம் நினச்சிக்கோங்க. இவங்களோட ஸ்ட்ராங்கான கனெக்ஷனில் வரக்கூடிய கைடன்ஸ் தான் இந்த ஏஞ்சல் ரீடிங் மெசேஜ். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஓகே, நம்பர் 1 நினச்சவங்க வந்து ரொம்ப நாளாக ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் அதுக்குண்டான செயல்பாட்டுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. பட் இந்த வாரம் வந்து அதுக்குண்டான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பீங்க. இத்தனை நாள் வந்து அச்சோ முடியலையே, அப்புறம் பண்ணலாமே, நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம்னு நினச்சதெல்லாம் கொஞ்சம் டிலே இல்லாமல் இந்த வாரம் வந்து நடத்த போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட ட்ரீமில் வந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அப்படியே இந்த வாரம் நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேஜாவுன்னு சொல்லுவோம்ல, முன்னாடியே நமக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே, இந்த இடத்த பார்த்தா, இந்த பர்சன்ட்ட பேசுகிறத பார்த்தா அப்படின்ட்டு, அந்த ஃபீல் வந்து தேஜாவு ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஏற்படும். முன்னாடியே இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்ற ஃபீல் கொடுக்கும். உங்களோட ட்ரீமில் வந்து வந்த விஷயங்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது நடக்கிறப்போ உங்களோட இன்ட்யூஷன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்றத உங்களாலே வந்து சென்ஸ் பண்ண முடியும். நீங்கள் கைட் பண்ணுற விஷயங்களும் வந்து பர்ஃபெக்டான கைடன்ஸை வந்து உங்களால் கொடுக்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது. நீங்கள் ஏதாவது மனசில் ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டரான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட கைடன்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்களே வந்து தேங்க்யூ சொல்லுவீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு தேங்க்யூ சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே
மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்து நீங்களும் இருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் ஈக்குவலாக வந்து பெட்டராக இருக்கும். அதாவது நான் மட்டுமே இவ்வளோ பண்ணுறேன், அவங்க எனக்கு எதுவும் பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல பாண்டிங் அண்ட் சப்போர்ட் வந்து சூப்பராக க்ரியேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறது, ட்ரிப் வந்து லேட்டராக போவீங்க, பட் இப்போ அந்த பிளானிங் டைம் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெட்டராக ஏற்படும். அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் வந்து அவங்களோட அந்த இன்னசென்ஸ் வந்து அப்படியே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே இன்னசென்ஸை வந்து நிறைய பக்கம் வந்து மக்கள்கிட்ட காட்டுவீங்க. உங்களுக்கு அதில் நல்ல க்ரோத் இருக்கும். உங்களுக்கு வந்து சில டீலெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டாம், செஞ்சு கொடுக்க வேண்டான்னு நினச்சவங்க கூட, இல்லை ஒரு பணம் கேட்டிருக்கீங்க, அந்த பணம் வந்து இவங்களுக்கு இப்போதைக்கு வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க கூட இந்த வாரம் வந்து மைண்டு ரொம்ப சாந்தமாவாங்க. உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துடணும், உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும், இவங்க கேட்ட ஹெல்ப் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற எனர்ஜி வந்து கொடுக்கும். இப்போ வந்து உங்களோட ஃபேமிலியில் அப்பா வந்து உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருந்த விஷயங்கள்லாம் இந்த வாரம் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் கிடைக்கும். சாஃப்டான டோனில் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ வீட்டில் வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா, அது குட்டி குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பெரியவங்க, அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, அந்த 2 பேருக்கும் ஈக்குவல் ரேஷியோவில் ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாகவும் பண்ணாமல் அந்த ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் பண்ணுறது பெரிய பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் ஏன்னா உங்களோட அந்த 2 குழந்தைங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனசு கஷ்டம் வந்து இருக்கும். அது நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் மனசு விட்டு பேசணும். இந்த வாரம் நீங்கள் வந்து பேசினா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது ரொம்பவே பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இப்போ வந்து உங்களோட குழந்தைங்க பேரண்ட்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டான டோனில் உங்களோட மனக்கவலைகளை எடுத்து சொல்லுங்கள், கோவப்படாமல். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான வாரமாக இருக்குது இந்த வாரம். அதே மாதிரி நீங்கள் வந்து பொன் தேடிட்டுருக்கீங்க, மாப்பிள்ளை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த தேடுதல் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ தான் வந்து ஜாதகங்கள் வர மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. பட் உங்களுக்கு ஜாதகம் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து அன்னதானங்கள், இல்லை பேர்ட்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு ஃபீடிங் ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்க, மொத்தத்தில் சாப்பாடு தானம் வந்து பண்ணுறீங்க, அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய தானங்கள் பல மடங்கு உங்களுக்கு பிளெஸிங்ஸை கொடுக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து உங்களோட நம்பிக்கைலாம் வந்து பாசிட்டிவாக ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வந்து இது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்பிக்கைகள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து தூரத்தில் வந்துருச்சு. இப்போ ஒரு காட்டில் இருந்து வழி தெரியாமல் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூரத்தில் வந்து ஒரு ஊர் தெரியுது, அங்கே 2 வீடு தெரியுது அப்படின்றப்போ ஒரு நம்பிக்கை வரும். அப்பாடா நம்ம இங்கே வந்துட்டோம், நமக்கு தண்ணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், இவ்வளோ தூரத்தில் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த ஹோப், அந்த
அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். உங்களோட நம்பிக்கைக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப டிஸ்டர்பிங்கான பிரச்சனைகளான அதிகமாக ஃபேஸ் பண்ண டைம் பீரியட்லாம் அப்படியே ஸ்லோவாக சைலண்ட்டாக அப்படியே போகுது. நல்ல ஹாப்பியான டேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு சேஞ்சிங் டைம் பீரியடில் தான் இந்த வாரம்லாம் இருக்கீங்க. ஸோ பெட்டர் சேஞ்சுக்கு நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். படிக்கிறவங்களுக்கு சூப்பரான டைம். நீங்கள் என்ன விதமான வந்து ஸ்கூல், காலேஜ் இல்லை வேறு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு எதுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, உங்களோட படிப்பில் ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இந்த வாரம்லாம் சூப்பராக நீங்கள் பிளான் பண்ண டைம் பீரியடில் சூப்பராக வந்து படிப்பீங்க. இன்றைக்கி வந்து நான் இத்தனை மணிக்கு நான் 10 to 12 படிக்கணும், அதுக்கப்புறம் நான் 12 to 1 வந்து சாப்பிடுவேன், இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த டைமை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. படிக்கிற டைமில் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பெண் தெய்வ கடவுளோட வழிபாடு ரொம்பவே வந்து பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எந்த பெண் தெய்வ கடவுளும் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பிளெஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்ததுன்னா பேசாமல் விட்டுருங்க. ஆனால் தப்பான வார்த்தைகளை வந்து திட்டுறதோ இல்லை தப்பான வார்த்தைகள் இது இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் வந்து எனக்கு நடக்காது அப்படின்னு நெகட்டிவாக பேசுகிறதோ இந்த வாரம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் வார்த்தைகள் வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸிங் ஸ்ட்ராங்காக இருக்கப்போ நீங்கள் என்னெல்லாம் வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவாக, அதுவும் அதே மாதிரியே அட்ராக்ட் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்த்தைகள் இல்லை, வரல, கிடைக்கல, போகலை, நடக்கலை, அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் எனக்கு கிடைச்சிரும், வந்துடும், நடந்துரும்ன்ற அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுங்க. அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகும். ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸும் கூட இருக்கும். அது அப்படியே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதை பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து இனிமேல் எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வந்து வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் சூப்பரான டைம் பீரியடாக இருக்குது. நீங்கள் தாராளமாக அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இந்த வாரம். ஸோ ப்ளூ கலரோட எனர்ஜி, நீங்கள் ஏதாவது முக்கியமாக இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை முக்கியமாக யாராவது பர்சனை பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேச்சரோட கனெக்ஷன் இந்த வாரம் ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஸோ நேச்சுரலான விஷயங்கள் கூட கனெக்ட் ஆகுங்க. அதாவது ஒரு பீச்சுக்கு போகிறது, இல்லை மழை வந்ததுன்னா லைட்டாக மழையில் நனையிறது, மழை தண்ணியை வந்து கொஞ்சம் பிடிச்சி உங்களோட வீட்டில் வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான கனெக்டடான விஷயத்த நீங்கள் அதிகமாக இப்போ பண்ணுறீங்க. இல்லை மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கீழே மண் தரையில், புல் தரையில் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பயங்கர டீப்பர் கனெக்ஷன்ஸை கொடுக்கும். அது உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இன்னும் பல மடங்காக ஏற்றி கொடுக்கறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களை வந்து பின்னாடி பேசிகிட்டு இருந்தவங்க, உங்களை வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு கண் முன்னாடி வந்து நின்று அந்த தப்பாக வந்து அவங்க பேசுனாங்கன்னு அக்செப்ட் பண்ணி சாரி கேட்குறதுக்கும் உண்டான சான்சஸ் இருக்குது. அவங்க சாரி கேட்குறாங்களோ இல்லையோ, சாரி கேட்குறதுக்கு அந்த ஒரு கில்ட் ஃபீல் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு, ஒரு ஈகோஸ்டிக்காக இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டோன்றதை வந்து ஒத்துக்கிறதுக்கு இந்த வாரம் டைரெக்டாக அவங்க முன்னாடியே ஒத்துக்குவாங்க. அது ஃபோனில் பேசியோ இல்லை நேரில் பேசியோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். நீங்கள் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 520 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் ஒரு வர்ற அதாவது 21ஆம் தேதியிலேருந்து இந்த வாரம் 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அடுத்த அமாவாசை வர்ற வரைக்கும் நீங்கள் எந்த விதமான வேண்டுதல்கள்லாம் வைக்கிறீங்க, எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணுறீங்க, அதாவது இந்த வளர்ப்பிறையில் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக அமையும். நீங்கள் வந்து நிறைய நேரம் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கேன், எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் இல்லை, எல்லாமே நான் ஒருத்தராகவே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி சிலர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்க சொன்ன வார்த்தைகளை வந்து காப்பாற்றாமல் போவாங்க. அப்போ அந்த தனிமை ஃபீல் வந்து நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஏஞ்சல் பிளெஸிங்ஸ் அப்படியே கூடயே பக்கத்துலேயே 2 ஏஞ்சல்ஸ் நின்னா எப்படி இருக்கும், அதை வந்து நீங்கள் இமேஜினேஷன் கொண்டுட்டு வாங்க. ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேலையை செய்கிறீங்களோ அதில் ஃபோக்கஸையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வளர்ப்பிறையில் நீங்கள் எந்த விதமான வழிபாடுகள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு பைக் வாங்குறது, கார் வாங்குறது, இல்லை சைக்கிள் உங்களோட வீட்டில் வந்து சைக்கிள் உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி புது வண்டி வாகனங்கள் வந்து சேர்க்கை உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இதே நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வண்டிகளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டியூஸ்டேவுமே வந்து நீங்கள் முருகன் கோயிலில் வந்து நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க, ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு பூஜை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு தொல்லைகளுமே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கேப் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஆட்டோ சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமும் வந்து நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி இந்த மந்த் வந்து இந்த வாரம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நல்ல பாண்டிங் இருக்கும், ஃபேமிலி கூட நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ ஃபேமிலிக்குள்ளே வந்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ற எனர்ஜி மாறி இந்த வாரம் ஃபேமிலிக்குள்ளே எல்லோரும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபேஸை வந்து பார்ப்பீங்க. எல்லோரும் சிரித்த முகமாக இருக்கிறத பார்ப்பீங்க. உங்களோட முகமும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கும். அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படியே ஒரு பிரதிபலிப்பாக உங்களோட ஃபேமிலியில் வந்து இருக்கும். ஒவ்வொருத்தரும் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க சிரிச்ச முகத்தில் போய் படுத்து தூங்குறத பார்ப்பீங்க. அந்த பிளெஸிங்ஸ் தான் உங்களுக்கு இந்த வாரம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ஹாப்பினஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லாவே உங்களுக்கு பிரதிபலிக்கும். பிஸ்னஸில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்ராக்ட் ஆகும். புது பார்ட்னர்ஷிப் உண்டான வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் வந்து ட்ராவல் வந்து பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அந்த ட்ராவல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராவல் வந்து பெட்டராக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீக்லி உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் ஆகும். அதுக்கப்புறம் லெவல் 1 ஜாயின் பண்ணுறவங்க ரேக்கியில் வாங்க, நம்ம அங்கே மீட் பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ.